வணக்கம். வெல்கம் டு அங்கனா சமையல். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் செய்ய போறோம். ரொம்ப அதிக எண்ணெயே செலவில்லாம, ஈஸியா அதுவும் குயிக்கா ஒரு 10 நிமிஷத்துல செய்யக்கூடிய ஒரு அருமையான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். சாப்பிடுறதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம இது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் இது. வாங்க இந்த ஈஸியான ஸ்நாக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ நான் இதுக்கு ஒரு 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து ஒரு மேஷரால நல்லா மசிச்சு விட்டுக்கணும். கட்டியே சுத்தமாக கட்டி இல்லாமல் நல்லா ஃபைனாக மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் நல்லா மசிச்சு எடுத்துட்டேன். இப்போ இது கூட நான் ஒரு சின்னதாக 2 கேரட்டை நைஸாக துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக முட்டைக்கோசை இதே மாதிரி நைஸாக சீவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். முட்டைக்கோஸ் சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு பெரிய வெங்காயத்தை ஃபைனாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்குங்க. நான் கொஞ்சமாக சுக்கு பொடி சேர்த்துக்கிறேன், நீங்கள் இஞ்சி கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே நறுக்கின கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய் நைஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டு, இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு. இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையுமே இந்த ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கையால் நல்லா பிசைஞ்சிக்கணும். இதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா பிசைஞ்சிக்குங்க. நீங்கள் துளி கூட தண்ணி சேர்க்க வேண்டாம். இந்த வெங்காயத்தில் உள்ள ஈரப்பதமும் உருளைக்கிழங்குல உள்ள ஈரப்பதமுமே போதும். இப்போ நல்லா அது மாதிரி கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி லைட்டாக கையில் வச்சு லேசாக தட்டிக்கிங்க. கொஞ்சம் கனமாக இருக்கிற மாதிரி தட்டிக்கிங்க. ரொம்ப மெல்லிசாக இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கனமாக தட்டி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையுமே தட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. நமக்கு இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு எண்ணெய் அதிகமாக தேவைப்படாது. நம்ம எண்ணெயில் பொரிக்கலாம் வேண்டாம், ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அது கூட ரொம்ப கம்மியான எண்ணெயில் தான் செய்ய போகிறோம். இப்போ இதில் நம்ம தட்டி வச்சுக்கிற இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை போட்டுக்கலாம். நான் ஒரு 4 பீஸ் மட்டும் போட்டு முதல்ல ஃப்ரை பண்ணிக்கிறேன். போட்டது கொஞ்சம் அப்படியே விட்டுருங்க, இல்லைன்னா டக்குன்னு திருப்பிட்டிங்கன்னா அடியில் ஒட்டும். அதனால் கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வெந்த மாதிரி உங்களுக்கு கலரு மாறி இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் திருப்பி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் நல்லா அடுப்பை நிதானமாக விட்டு வெந்தால் தான் உங்களுக்கு நல்லா உள்ளெல்லாம் வெந்து வரும். அதனால் நீங்கள் அடுப்பை வந்து மீடியம்லேயே வச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே நிதானமாக வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா நிறம் மாறணும், நல்லா வேகணும். நீங்கள் இதுக்கு மேலே எண்ணெயெல்லாம் சேர்க்க தேவையில்லை, அந்த எண்ணெயே போதுமானது. இப்போ நல்லா வெந்த பிறகு 2 பக்கமும் பெரட்டி விட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ 2 பக்கமும் இதே மாதிரி திருப்பி விட்டுக்குங்க. நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வெந்துருச்சு. இப்போ நம்ம அந்த பக்கமும் வெந்த உடனே நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையுமே எடுத்துடலாம். இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது செய்யறது ரொம்பவே சுலபம். உங்களுக்கு உருளைக்கிழங்கு மட்டும் வீட்டில் இருந்தால் போதும். டக்குன்னு இது மாதிரி ரெடி பண்ணி என்ன காய் இருக்கோ, நீங்கள் எந்த காய் இருந்தால் கூட இது மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். நான் அதை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே நல்லா சாஃப்டாக, சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்து செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.